இங்கே நம்ம பார்க்க போகிறது லக்னாதிபதி தரம். ஒரு வாழ்க்கையில் மேன்மைக்கு வரணும் அப்படின்னா, நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்னா, அவங்க லக்னாதிபதி நல்லபடியாக இருக்கணும். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்துக்கும் லக்னாதிபதி மேஷம்னா மேஷத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கணும். ரிஷபம்னா ரிஷபத்தில் சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கணும். மீனம்னா மிதுனம் அப்படின்னா மிதுனத்தில் புதன் பகவான் ஆட்சியாக இருக்கணும். கடகம் அப்படின்னா கடகத்தில் சந்திர பகவான் ஆட்சியாக இருக்கணும். சிம்மம்னா சூரிய பகவான் ஆட்சியாக இருக்கணும். கன்னினா புதன் பகவான் ஆட்சி இருக்கணும். அதையும் உங்களுக்கு துலாம் லக்னம் அப்படின்னா துலாத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி இருக்கணும். விருட்சக லக்னம் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆட்சி இருக்கணும். தனுசு லக்னம் அப்படின்னா தனுசு குரு பகவான் ஆட்சியாக இருக்கணும். மகரம் கும்பம் அப்படின்னா மகரத்துலேயும் கும்பத்துலேயும் சனி பகவான் ஆட்சியாக இருக்கணும். மீனம் லக்னம் அப்படின்னா மீனத்தில் குரு பகவான் ஆட்சியாக இருக்கணும். இப்படி லக்னாதிபதி ஆட்சியாக இருந்துட்டா அப்படின்னா, லக்னாதிபதி ஆட்சியாக இருந்து அந்த லக்னாதிபதியை குரு பார்த்துருக்கணும். அல்லது லக்னாதிபதி சுவர் பார்வை, சுக்கரனுடைய பார்வையோ புதனுடைய பார்வையோ அல்லது சந்திரனுடைய பார்வையோ பெற்றிருக்கணும். அப்படி 7வது பார்வையாக பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் மேன்மைக்கு வர்றது உறுதி. அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் மேன்மை வருவோமா அல்லது பின்தங்கி போகுமா, சிரமம் சுரப்பமா அப்படிங்கிறது சாதாரணமாக உங்கள் ஜாதகத்திலேருந்து நீங்கள் கணக்கெடுத்துடலாம். அப்படி உங்கள் ஜாதகத்திலேருந்து நீங்களே கணக்கெடுத்து பார்க்கறதுக்கு இந்த சிம்பிள் மெத்தட் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சிம்பிள் மெத்தடில் நீங்கள் மேன்மை கேட்டீங்களா, உங்களால் மேன்மைக்கு வர முடியுமா? தன்னம்பிக்கை இருக்கணும். முதல்ல தன்னம்பிக்கை இருந்தால் தான் மேன்மை வரும். அந்த தன்னுடைய நம்பிக்கையை கொடுக்கறது அப்படிங்கிறது லக்னாதிபதி. லக்னாதிபதி அந்தந்த கட்டத்தில் ஆட்சியாக இருந்துக்கணும், இல்லைன்னா உச்சம் பெற்றிருக்கணும். 4, 7, 11 எது லக்னமோ அந்த கட்டத்தில் 4, 7, 11, 4, 7, 10, 5, 9, 11 இந்த கட்டத்தில் இருக்கிறது சிறப்பு. ஆட்சி உச்சம் இருக்கிறது சிறப்பு. எங்கே இருந்தாலும் அப்படி ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் சிறப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி கட்டத்தில் வலுவாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால சொந்தமாக ஒரு முடிவு எடுத்து இது மேன்மை, இந்த வழியில் போனால் நம்ம உயர்வாக வரலாம் அப்படின்னு உறுதியாக மேன்மைக்கு வருவாங்க. அதே மாதிரி அந்த லக்னாதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருந்து அவரை குரு பார்த்துருந்தாங்கன்னா கடவுளுடைய கிருபை கிடைக்கும். டக்குன்னு போகிறோம், ஒரு படிக்க போகிறோம், படிப்பு நல்லா வரும். ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறோம், அந்த முயற்சி பண்ணுறதுல நல்ல டுட்டர்கள் கிடைச்சி, நல்ல ஒரு குருமார்கள் கிடைச்சி, நல்லபடியாக அதாவது கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையில் மேன்மைக்கு வரலாம். அப்பா கஷ்டப்பட்டாலும் அந்த மகன் படிக்கிறதுக்கோ மகள் படிக்கிறதுக்கோ பொருளாதாரம் மேன்மைக்கு வர அளவுக்கு அந்த குடும்பத்தில் அவங்க அப்பாவுக்கு பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தி கொடுக்கறது இந்த லக்னாதிபதி. லக்னாதிபதி யாருக்கு நல்லா இருக்குது, இப்போ ஒரு பொண்ணுக்கு இப்போ லக்னாதிபதி நல்லா இருக்குது, அவங்க அப்பா நல்லா சம்பாதிப்பார், அப்போ தான் அந்த பொண்ணை படிக்க வைக்க முடியும், மேன்மைக்கு வர முடியும். இப்போ அந்த லக்னாதிபதி தரத்தை வச்சு அவங்க அப்பாவுடைய மேன்மை சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அவங்க அந்த பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவங்க சுய முடிவு எடுத்து இது படிக்கலாம், இந்த படிப்பு போனால் அதில் மேன்மைக்கு வர முடியும் அப்படின்னு தன்னுடைய எண்ணத்தையும் கருத்தாக செய்து கருத்தாக வாழ்க்கையில் மேன்மைக்கு வருவாங்க. முதல்லேருந்து கடைசி காலம் வரைக்குமே. இப்போ வாழ்க்கையில் முதலிலிருந்து இறுதி வரைக்கும் இன்புற்று இருப்பார்கள். வாழ்க்கையில் மேன்மைக்கு வருவாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கணும், உச்சம் பெற்றிருக்கணும். அல்லது 1, 5, 9, 11 இந்த கட்டத்தில் இருக்கணும். இந்த கட்டத்தில் இருந்திருந்து அது நீச்சமாகாத உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்து இல்லை அது குருவுடைய பார்வை பெற்றிருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு. வாழ்க்கையில் மேன்மைக்கு வர்றது உறுதி. அப்போ லக்னாதிபதி நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் மேன்மைக்கு வருமா முடியுமானா, ஃபஸ்ட்டு கட்டம் அவர் நல்லபடியாக இருந்தால் தான் தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். இந்த விஷயத்தை பூராமே ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற ஒரு புக்கிலையும், இந்த ராஜயோக வாஸ்துங்கிற புக்கிலையும், அரசாங்க உத்தியோகம் பெறும் 12 ராசி அப்படிங்கிற ஒரு புக்கிலையும் இந்த கருத்துக்களை வச்சுருக்கோம். இந்த கருத்துக்களை நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பார்த்து படித்து பயனடைஞ்சிங்கன்னா உங்களுடைய நம்ம நல்லா இருக்காங்களா, நம்ம மனைவி நல்லா இருக்காங்களா, நம்ம குழந்தை பசங்க நல்லா இருக்காங்களா, நம்ம மகள் நல்லா இருக்காங்களா அப்படின்னு நம்ம கணிதத்தை நம்மளே பார்த்துக்கணும். அப்போ ஓரளவு அடிப்படையான என்ன விஷயம் இருக்கோ அந்த விஷயத்தை தீர்க்கமாக தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், இந்த கணக்கில் இப்படி போட்டுருக்காங்க, இந்த கணக்குப்படி நமக்கு இருக்குது
நம்ம வாழ்க்கையில் மேன்மைக்கு வரலாம். மேன்மைக்கு வர்றது விடுது. இப்போ நம்மளுக்கு ஒரு 50 வயசு ஆகுது, 30 வயசு ஆகுது, இது வரைக்கும் நம்மளுடைய முயற்சியிலையும் நம்மளுடைய தெளிவு தான் மேன்மைக்கு வந்துட்டோம் அப்படின்னா அந்த புக்கை படிக்கிறதா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிது. ரைட், ஓகே, இதில் இருக்க மாதிரி நமக்கு இருக்குது கணக்கு. ஜாதகத்தில் நம்ம புத்தகத்தில் இருக்கிற மாதிரியும் ஜாதகத்துலேயும் கணக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா உங்கள் மனசு தெளிவு வரும். அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன சிறப்போ இன்னும் இந்த ஜாதகம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு எளிமையான முறையில் இதை லக்னாதிபதியின் சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கோம். ராஜயோக வாஸ்தவங்கள் பற்றியும் அரசாங்க உத்தியோகம் வெறும் 12 ராசிகள் பற்றியும் தெளிவுபடுத்திருக்கோம். ஒவ்வொருத்தரும் வாங்கி உங்களுடைய வாழ்க்கை மேன்மையை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். வணக்கம். எங்களது புத்தகங்கள் ராஜயோக வாஸ்து, குபேரயோக வாஸ்து, அரசாங்க உத்தியோகம் பெறும் 12 ராசிகள், ராஜயோகம் பெறும் 12 ராசிகள். எங்களது புத்தகங்கள் தற்போது அமேசான், பிளிப்கார்ட், அமேசான்களில் கிடைக்கும் மற்றும் கற்பக புத்தக கலையம் சென்னையில் கிடைக்கும்.